ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற அந்த பாட்டி மிக்ஸ் ரிசல்ட் பாருங்கள். பாட்டி மிக்ஸ் வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு. அது ரிசல்ட் தாங்க இது. நான் பாருங்கள் பாட் பண்ணி 3 மந்த் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக வளர்ந்துருக்குன்ட்டு. நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, காய்கறி தூள் தாங்க, மக்கின காய்கறி தூள் தாங்க பாட்டிங் பண்ணுவேன். பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே காய் வச்சுருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் பாட் பண்ண பிறகு இந்த மாதிரி பாருங்கள் இங்கே முக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி வந்து இப்போ பிளான்ட் வந்து தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு கோவா தான், ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்லாம் இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து மண் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை பாருங்கள். இது காய்கறி தூள் போட்டிருக்கிறதுனால எவ்வளோ சூப்பராக தலை நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து பர்பிள் ஃபாரஸ்ட் கோவாங்க. இது வந்து டிரான்ஸ்பர் பண்ணி 3 மாதம் இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஜபோட்டிக்கா. இதுவும் வந்து நான் மாற்றி வச்சு இப்போ நல்லா கொஞ்சம் தளிஞ்சு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இது நான் சின்ன பாட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க. வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் போட்டு நான் மாற்றி வச்சுருக்கேங்க. என்னோட மண் கலவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது ஸ்னேக் பிளான்ட்டுங்க. என் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது இது ரோட்டில் பார்த்தேன், நல்லா அப்படியே ஒரு பாட்டோடய போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இந்த ஒரே ஒரு கிளை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஏர் பியூரிஃபிகேஷனுங்க. நேற்று இந்த ஸ்னேக் பிளான்ட் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நீங்கள் நான் ரோட்டில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுவும் வந்து நம்ம கார்டனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டா நம்ம ஏர் பியூரிஃபிகேஷன் ஆகும். அதனால வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேங்க. இது சாமந்தி செடிங்க, நாட்டு சாமந்திங்க. நல்லா ஹைட்டான செடியை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து உள்ளே வந்து தேங்காய் நல்லா கட்டிங்ஸ் போட்டு வைக்கிறாங்க பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்தோமே அதெல்லாம் தேங்காய் நார் எடுத்துகிட்டு நம்ம வைக்கணுங்க. நம்ம தேங்காய் நாரோட வச்சோன்னா பாருங்கள் எப்படி இல்லுன்னு ஆகிட்டு வேர் வந்து எப்படி அழுகி போயிருக்கு பாருங்கள். தேங்காய் நாரோட வச்சுட்டாங்க. இப்போ தேங்காய் நார்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வேறு பாட்டில் போடலான் இருக்கேன். ரொம்ப டல்லாகிட்டே இருந்தது. நானும் அது பொழைக்கும், நியூவாக பிரான்ச்சஸ் வரும் நானும் பார்த்துட்டு இருந்தேன். தண்ணியே ஊற்றலைங்க. 3 நாளைக்கு தண்ணியே ஊற்றாமல் வச்சுருந்தாங்க. அப்படியாவது இது பொழைக்குமான்னு பார்த்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தோன்னே தான் பார்க்குறேன் தேங்காய் நாருங்க அழுகி போயிருக்குங்க. இப்போ நான் வந்து இப்போ வந்து கத்தி எடுத்து வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொரட்டிட்டு ஆலிவேரா ஜெல்லி வச்சு இது வச்சு பார்க்கலாம், வேறு பாட்டில் போட்டு பார்க்கலான் இருக்கேன். ஒரு 1/2 hour மட்டும் இதில் ஊற போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆன பிறகு வேறு பாட்டில் போடலான் இருக்கேங்க. விலை அதிகம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சாமந்தி செடி அப்படி டல்லாகிடுச்சிங்க. அதான் இதுலையாச்சும் கட்டிங்ஸ் போட்டு வச்சா வருமானு பார்க்குறேன். வேறு பாட்டில் போட்டு வச்சுட்டு இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேங்க.